காலல்லாஹு தாயலா இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக தீன் என்பதாகிறது அல்லாஹ்விடத்திலே இருந்து உண்டான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை இன்றைய உலக மக்கள் எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சொல்ல முடியும். இந்த மார்க்கத்திற்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்பு என்றால் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் சத்தியத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்து ஈக்குவாலிட்டிக்கு கொண்டு வந்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இன்று விளங்கி சிறப்பாக வெற்றி பெற்ற மார்க்கமாக விளங்கி கொண்டு இருந்ததை கண்டு அவர்கள் பொறாமையின் காரணமாக அவர்கள் அழிக்க முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ கடைசியாக அவர்கள்தான் அழிந்து போனார்கள், கடைசியாக அவர்கள்தான் தோற்று போனார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்பது அதிசயமான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், எல்லோருக்கும் பொதுவான மார்க்கம், எல்லா காலத்திற்கும் உரியமான மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாம் தான் என்றும் நிரந்தரமான மார்க்கம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே இருந்து ஹக்கை தேடியவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்கும் என்று எண்ணி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கடைசியாக கைசேதம் அடைந்தவர்களாக நஷ்டவாளிகளாக தான் இருக்கின்றார்கள்.